ஹலோ காய்ஸ். ஸோ சிறுகடை காசில் நியூ ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க. காமெடியாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சொன்னேன்ல இந்த மாதிரி விஜயா வந்து மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி மத்தியானம் சாப்பாடு வந்து உன்னோட ஸ்கூட்டியில் வந்து எனக்கு எடுத்துன்னு வந்து பார்வதி வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து அதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது, அவள் எத்தனை வேலை தான் செய்வா, சரி மீனா நீ வேணால் காசு கேட்கலாம் உங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து காமெடி பண்ணுறாங்க. என்னடா மாமியார் கோசம் மருமக செய்ய மாட்டாளா அப்படின்னு ஒரு காமெடி கொடுக்குறாங்க. அதை கேட்டோடனே முத்துக்கு செம ஷாக். முத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் ஷாக்கு தான். சரி மீனாவும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்குற வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி ஒரு கடையில் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, ஒரு பாட்டி மட்டும். ஸோ வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு அந்த சாப்பாடை வந்து குத்துடுறாங்க. ஓகேங்களா. இப்போது விஜயாவுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. பார்வதியும் விஜயாவும் பிரியாணி சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. வீட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, விஜயாவுக்கு வந்து ஒத்துக்கல போல் அந்த பிரியாணி. ஏற்கனவே ஒரு வாட்டி பிரியாணி சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்காங்க. எல்லோரும் வந்து கேட்குறாங்க, என்ன மீனா வந்து காய்கறி கீரை நல்லா தானே சமைச்சா அப்படி இப்படி சொல்லும்போது, நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து, பிரியாணியா அப்படிலாம் இல்லையே, இவ வந்து இது தானே சமைச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ விஜயா வந்து மீனா ஒரு லுக் விட்றாங்க. அது ஜஸ்ட்டு காமெடியாக போச்சு, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சி.